ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புதினா துவையல் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். அதுக்குள்ளே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான உடனே உளுத்தம்பருப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வேண்டாம். ஒரு 4லேருந்து 7 வரமிளகா எடுத்துக்கோங்க. இது வேலை பச்சை மிளகாவும் சேர்த்திக்கலாம். 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் வரமிளகாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவாக இருந்தாலும் சரி, வரமிளகாவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உளுத்தம்பருப்பு சீக்கிரம் வறுபட்டுரும். அப்புறம் கலர் மாதிரி போயிடும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறணும். ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா துவையல். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கும் மாற்றியாச்சு. நான் இன்றைக்கி ஒரு 3லேருந்து 4 கை அளவுக்கு நான் புதினா தலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். புதினா தலை உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வானலில் போட்டு வதக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுண்டிரும். ரொம்ப சுருண்டுரும் தலை எல்லாமே. நீங்கள் நார்மல் வானல்லே நீங்கள் அந்த உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வறுத்த அந்த வானல்லையே கூட நீங்கள் புதினா போட்டு இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ புதினா தலை போட்டோம் பார்த்திங்கன்னா வதங்கினோடனே ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதுவும் நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த இதெல்லாம் மட்டும் பூண்டு இதெல்லாம் மட்டும் தான் நம்ம இதில் சேர்த்து வறுக்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். இந்தளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க புதினா தலை இதோட சேர்த்திக்கலாம். கூடவே உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகம் தண்ணி ஊற்ற வேணாம். இதை நம்ம கெட்டியாக அரைக்க போகிறோம். அதனால் 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துனா போதும். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரச சாதமுக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்ற மாதிரியும் பொரியல் மாதிரி இது ரச சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டிங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் வேறு ஒரு பவுலுக்கும் மாற்றிட்டேன். நீங்களும் இந்த புதினா துவையலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் ரெகுலராக போடுற என்னோடய சமையல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.